மக்கள் எழுச்சியை பார்த்தால் 234 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெறுவது போல் உள்ளது என ஸ்டாலின் தெரிவித்தார். இத்தனை பாஜக தலைவர்கள் தமிழகத்திற்கு படையெடுத்து வந்தாலும் திமுகவை அசைக்க முடியாது என்றார். கொரோனா காலத்தில் தேர்வு பற்றி கவலையில் இருந்த பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு ஆல் பாஸ் போட்டு விடிவு காலம் கொடுத்தவன் நான். எப்பா தம்பிகளே, எங்களை நீங்கள் மறக்கலாமா? அதிமுகவை மறக்கலாமா என திருவள்ளூர் தேர்தல் பிரச்சாரத்தில் எடப்பாடி பழனிசாமி கலகலப்பாக கேள்வி எழுப்பினார். ஜோசப் விஜய் முதலில் நல்ல குடும்பஸ்தனாக நல்ல கணவனாக இருக்க வேண்டும் என நயினார் நாகேந்திரன் அறிவுறுத்தியுள்ளார். இந்தியாவிலேயே அடிமை கட்சி என்று ஒரு கட்சி இருக்கிறது என்றால் அது திமுக தான். ஆனால் அதிமுகவை பார்த்து முதல்வர் ஸ்டாலின் அடிமை கட்சி என்கிறார் என அண்ணாமலை சொன்னார். இந்தியாவிலேயே ஆக சிறந்த பிராந்திய கட்சி அதிமுக தான் என்றார். முதல்வர் ஸ்டாலினிடம் கார் இல்லையா, மக்களை ஏமாற்றுகிறார்கள் என கோவை பிரச்சாரத்தில் அண்ணாமலை பேசினார். சித்தாந்த அடிப்படையில் வேறுபாடாக இருந்தாலும் அதிமுக பாஜக இணைந்து திமுகவை அகற்ற முயற்சிக்கிறது என்றார். 4 முறை என்னை தோற்கடித்து நீங்கள் தான் தோற்றுவிட்டீர்கள் என தென்காசி பிரச்சாரத்தில் சீமான் பேசினார். நான் என் இனத்தை சொல்லி வாக்கு கேட்கிறேன். நான் கோடிகளை கொட்டவில்லை. சாதிக்காக வாக்களித்து சாதித்தது என்ன என்று சிந்தியுங்கள் என்றார். மத்திய அரசு நெல்லுக்கான ஊக்கத்தொகையை நிறுத்த வேண்டும் என கூறியிருப்பது விவசாயிகளின் உழைப்பை துச்சமாக மதிக்கும் செயல் என செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். விவசாயிகளை பாதிக்கும் எந்த கொள்கையும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்றார். 4 அமைச்சர்கள்தான் அரசை நடத்துகின்றனர். ஊழல் மட்டுமே அவர்களது குறிக்கோளாக உள்ளது என அன்புமணி தெரிவித்தார். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டிகள் வெற்றி பெற பஞ்சாப் அணிக்கு 220 ரன் இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. முல்லன்பூரில் முதலில் பேட்டிங் செய்த ஹைதராபாத் அணி 20 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட் இழப்பிற்கு 219 ரன்கள் எடுத்தது. ஏப்ரல் 17ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை கமல் பிரச்சாரம் செய்கிறார். பெரம்பூரில் பிரச்சாரத்தை துவங்கும் கமல் 26 தொகுதிகளில் பிரச்சாரம் செய்கிறார். முதலாவதாக விஜய் போட்டியிடும் பெரம்பூர் தொகுதியில் இருந்து பிரச்சாரத்தை துவங்குகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தேர்தலுக்கு இருப்பது 11 நாள் தான். கடுமையாக உழைக்க வேண்டும். திமுகவின் வெற்றி என்று நிற்காமல் அது விசிகவின் வெற்றி என சிந்திக்கணும் என திருமாவளவன் தெரிவித்தார். திரைத்துறையில் இருக்கும் நடிகர்கள் அவர்களின் சித்தாந்தத்திற்கு எதிராக எந்தவொரு நிலையையும் எடுக்கக்கூடாது என்பதற்கு மத்திய அமைச்சர் அமித்ஷா செய்த சதியால்தான் ஜனநாயகன் சட்டவிரோதமாக வெளியாகியுள்ளது என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் விமர்சித்துள்ளார். தேர்தல் நாள் வேகமாக நெருங்கி வரும் வேளையில் ஓட்டுச்சாவடி பொறுப்பாளர்கள், எனது நண்பா நண்பிகள் அனைவரும் களத்தில் இறங்கி பணியாற்றுங்கள் என தாபிக்கவினருக்கு விஜய் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஈரோட்டில் பிரச்சாரம் செய்த செங்கோட்டையன் தாவேகாவுக்கு இரட்டை இலை சின்னத்தில் ஓட்டு போடுங்க என்று கூறினார். இதை கேட்ட அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். இரட்டை இலை என்று கேட்டு கேட்டு பழகிவிட்டேன் என்று செங்கோட்டையன் சமாளித்துவிட்டு பிரச்சாரத்தை தொடர்ந்தார். திமுகவின் 5 ஆண்டு ஆட்சியை திரும்பி பார்க்கும்போது ஊழலும் சுரண்டலும் மட்டுமே தெரிகிறது என ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா தேசிய தலைவர் நிதின் நபீன் 2 நாள் பயணமாக நாளை தமிழகம் வருகிறார். சாத்தூர் மதுரை தெற்கு தொகுதியில் சாலை வளம் மேற்கொள்கிறார். தமிழக உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் மாற்றம் செய்யப்பட்டார். அவருக்கு பதிலாக கே மணிவாசனை உள்துறை செயலாளராக தேர்தல் கமிஷன் நியமித்துள்ளது. ஜனநாயகன் படம் வெளியானது இந்தியாவிலேயே மிகப்பெரிய திருட்டு என தயாரிப்பாளர் செல்வமணி தெரிவித்துள்ளார். எந்த பாதுகாப்பும் இல்லாமல் தமிழ் சினிமா உள்ளது என்றார். ஜனநாயகன் திரைப்படம் இணையத்தில் கசிந்த விவகாரம் தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் முதற்கட்ட விசாரணையை தொடங்கியுள்ளனர். சென்னை ராயபுரம் தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜெயக்குமார் அதிமுக தேர்தல் வாக்குறுதியான இலவச பிரெஞ்சுடன் நூதன முறையில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் அதிமுகவின் திட்டங்களை விளக்கிய அவர் தங்களுக்கு வாக்களிக்க கோரிக்கை விடுத்தார். மேற்கு வங்கத்தில் பொது சிவில் சட்டம் அமல்படுத்துவதில் பாஜக உறுதியாக உள்ளது என பிரதமர் மோடி கூறியுள்ளார். பாஜக மீது வங்காள மக்களுக்கு இருக்கும் அளவற்ற அன்பை கண்டு திரிணாமுல் காங்கிரஸ் பீதியடைந்துள்ளது என்றார். ஆலங்குளம் தொகுதி தாவேகா வேட்பாளர் விபின் சக்கரவர்த்திக்கு ஆதரவாக நடிகர் ராமராஜன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நான் அதிமுக தொண்டனாக இருந்தாலும் என் தம்பி மகனுக்கு வாக்கு கேட்கிறேன். என்னுடைய குடும்ப நண்பர் விபின் சக்கரவர்த்தி, அவருக்கு வாக்கு கேட்பது எனது கடமை என ராமராஜன் சொன்னார். திருவெரும்பூர் தொகுதிகள் போட்டியிடும் அமைச்சர் மகேஷ் ஆட்டோ ஓட்டியபடி பேரணியாக சென்று ஓட்டு சேகரித்தார். லால்குடியில் லாட்டரி அதிபர் மார்டினின் மனைவி லீமா ரோஸ் போட்டியிடும் நிலையில் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தில் லாட்டரி தடை நீக்கப்பட்டுவிடும். லாட்டரி தொழிலை மீண்டும் கொண்டு வந்து மக்களை சீரழிக்க பார்க்கிறார்கள் என லால்குடி பிரச்சாரத்தில் உதயநிதி பேசினார். காரைக்குடி, திருப்பத்தூர், திருப்பரங்குன்றம், மதுரை மேற்கு, மதுரை மத்தி, மானாமதுரை, மதுரை தெற்கு ஆகிய தொகுதிகளில்
நாளை தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து அண்ணாமலை பிரச்சாரம் செய்கிறார். கோவை வடக்கு தொகுதி பாஜக வேட்பாளர் வானதி ஸ்ரீனிவாசனை ஆதரித்து தீவிர ஓட்டு சேகரிப்பில் அண்ணாமலை ஈடுபட்டுள்ளார். நல்லாம்பாளையம் பகுதியில் உள்ள சிப்ஸ் கடைகள் முறுக்கு சுட்டு வாடிக்கையாளர்களிடம் ஓட்டு சேகரித்தார். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு தொகுதிகள் தேர்தல் வாக்குறுதி என்று திமுகவினர் வீடு வீடாக சென்று வழங்கிய 8000 ரூபாய் கூப்பன்கள் கடைகளில் செல்லாததால் பெண்கள் அதிர்ச்சியடைந்தனர். ஏமாற்றத்துடன் வீடு திரும்பினர். திமுகவை ஆட்சியில் அமர்த்துவதற்காக விஜய் கட்சி ஆரம்பித்திருக்கிறார். திமுகவை ஓட்டணும் சைக்கிள் ஓட்டுவதற்காக வரக்கூடாது. இதெல்லாம் கேலிக்கூத்தாக இருக்கிறது என நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். தேர்தல் நேரத்தில் ஜனநாயகன் படத்தை வைத்து அரசியல் செய்வது சரியல்ல. பார்லிமெண்ட் தேர்தல் தொகுதி வரையறையை இந்திய கம்யூனிஸ்ட் எதிர்க்கிறது என வீரபாண்டியன், தமிழகத்தில் மத கலவரங்களை எப்படி உருவாக்கலாம் என பாரதிய ஜனதா தேடிக்கொண்டிருக்கிறது என தென்காசி பிரச்சாரத்தில் கனிமொழி பேசினார். எந்த வழியாகவும் பாரதிய ஜனதாவை தமிழகத்தில் நுழையவிடக்கூடாது என்றார். சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் முதல்வர் ஸ்டாலினுடைய வெற்றி செல்லாது என்பதற்கான ஆதாரம் உள்ளதாக இன்பதுரை தெரிவித்துள்ளார். தாவேக தொண்டர்களை விலை பேசி வாங்க சிலர் வலைவீசி முயற்சிக்கின்றனர். வலையில் சிக்க வேண்டாம் என தாவேக நிர்வாகி கூப்ப கிருஷ்ணன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஜனநாயகன் திரைப்பட விவகாரத்தை அரசியலாக்கக்கூடாது, ஆனால் ஆதவ் அர்ஜுனா எல்லாவற்றையும் அரசியலாக்குகிறார் என சரத்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். உங்களுக்கு ஒன்று நடந்துவிட்டால் மத்திய ஆட்சியாளர்கள்தான் காரணம் என்று சொல்வதை வன்மையாக கண்டிக்கிறேன் என்றார். மக்களுக்கு என்ன செய்வோம், என்ன திட்டம் இருக்கிறது என்பது தாவேகாவில் இல்லை என சரத்குமார் தெரிவித்தார். விஜய்க்கு கூடும் கூட்டம் ஓட்டாக மாறாது என்றார். விஜய்க்கு கூடும் கூட்டத்தை பார்த்து அனைத்து கட்சிகளும் நடுங்கிக் கொண்டிருக்கின்றன என ஈரோடு பிரச்சாரத்தில் செங்கோட்டையன் பேசினார். ஜனநாயகன் படம் லீக், பிரச்சாரத்துக்கு தடை, சிபிஐ மூலம் நெருக்கடி என விஜய்க்கு தடை மேல் தடை போடுகின்றனர் என்றார். கொள்கை சித்தாந்தத்தில்தான் எங்களுக்குள் வேறுபாடு உள்ளது. இருப்பினும் அண்ணாமலையின் உழைப்பை மதிக்கிறேன் என துரை வைகோ கூறினார். அதிக வரி செலுத்தும் மாநிலமாக தமிழகம் இருந்தும் மத்திய அரசு தமிழகத்திற்கு போதிய நிதியை ஒதுக்கவில்லை என வள்ளவனூர் பிரச்சாரத்தில் முத்தரசன் குற்றம் சாட்டினார். தென்காசி மாவட்டம் மருதம்புத்தூரில் எஸ்ஐ இசக்கிராஜாவால் துப்பாக்கியால் சுடப்பட்ட மணிகண்டனின் குடும்பத்தினரை சந்தித்து சீமான் ஆறுதல் கூறினார். கள் இறக்கும் உரிமையை மீட்கவும் பனை தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை மீட்க நாதக துணை நிற்கும். கள் எங்கள் உணவு, கள் எங்கள் உரிமை என்றும் தெரிவித்துள்ளார். இப்போதுள்ள அதிமுக எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் அதிமுக இல்லை, மோடி கட்டுப்பாட்டில் உள்ள அதிமுக என திருமாவளவன் தெரிவித்தார். இரட்டை இலைக்கு ஓட்டு போட்டால் அது மோடி மற்றும் அமித்ஷாவுக்கு ஓட்டு போடுவது மாதிரி என்றார். கடந்த தேர்தலில் பழனிசாமியை ராசா கடுமையாக விமர்சித்த போது கனிமொழி சோமு எங்கே போனார் என இன்பதுரை எம்பி கேட்டார். பெண்களின் மாண்பு குறித்து பேசுவதற்கு திமுகவுக்கு எந்த தகுதியும் இல்லை என்றார். மேற்கு வங்கம் மாற்றத்துக்கு தயாராக உள்ளது. சட்டசபை தேர்தலில் மக்களின் ஆர்வம், உற்சாகம், ஆற்றலை காண்கிறேன் என தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி பேசினார். மேற்கு வங்கத்தில் மாற்றத்தை எதிர்பார்த்து மக்கள் காத்திருக்கின்றனர் என பிரதமர் மோடி பிரச்சாரத்தில் பேசினார். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அச்சத்தை மட்டுமே திரிணாமுல் காங்கிரஸ் வழங்கியுள்ளது என்றார். கும்மிடிப்பூண்டி தொகுதிக்கு உட்பட்ட கவரப்பேட்டையில் ஏப்ரல் 13ஆம் தேதி நடக்க இருந்த தாவேக தலைவர் விஜயின் பிரச்சாரம் ரத்து செய்யப்படுவதாக கட்சி தலைமை அறிவித்துள்ளது. அதற்கு பதிலாக 19ஆம் தேதி பிரச்சாரம் நடக்கும் என்றும் தெரிவித்துள்ளது. நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டால் உங்கள் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும். ஆனால் திமுக காங்கிரசுக்கு ஓட்டு போட்டால் பாவம் மன்னிக்கப்படாது. எல்லோரும் நேராக நரகத்துக்கு தான் போவீர்கள் என சீமான் கூறினார். கிட்னி திருட்டு புகழ் மண்ணச்சநல்லூர் திமுக எம்எல்ஏ பிரச்சாரத்தில் கேள்வி கேட்ட மக்களை இழிவாக பேசியிருக்கிறார். 5 ஆண்டுகளாக தனது தந்தைக்கு 15 கோடியில் வெளிநாட்டு கார் வாங்க உழைத்துக் கொண்டிருந்த அவருக்கு மக்களை பற்றி சிந்திக்க ஏது நேரம் என அண்ணாமலை கூறியுள்ளார். திருச்சி மண்ணச்சநல்லூர் தொகுதி திமுக வேட்பாளர் கதிரவன் சோழிங்கநல்லூர் கிராமத்தில் பிரச்சாரம் செய்தபோது தண்ணீர் பிரச்சினை குறித்து இளைஞர் கேள்வி எழுப்பினார். உன் ஓட்டு எனக்கு தேவையில்லை என ஆவேசத்துடன் பதிலளித்தார். இதனால் அங்கு பரபரப்பு நிலவியது. எங்கள் துணை திமுகவுக்கு, திமுக துணை எங்களுக்கு என்கிறார் விசிக தலைவர் திருமாவளவன். அவர்கள் ஓட்டு நமக்கு, நம் ஓட்டு அவர்களுக்கு என்றார். சினிமா போல அரசியலில் ரீடேக் எடுக்க முடியாது. அரசியல் வேறு, சினிமா வேறு. சினிமா போல அரசியலில் விஜய்க்கு அனுபவம் கிடையாது என ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் ஏப்ரல் 14ஆம் தேதி பிரச்சாரம் செய்ய தாவேக தலைவர் விஜய்க்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மாலை 3 முதல் இரவு 7 மணிக்குள் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பது உள்பட 15 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. தென்காசி ஆலங்குளம் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் மனோஜ் பாண்டியன் எங்கள் நிர்வாகிகளை அவமதிக்கிறார், பிரச்சாரத்தில் புறக்கணிக்கிறார் என தேமுதிக மாவட்ட செயலாளர் பழனிசங்கர் குற்றம் சாட்டியுள்ளார்.
தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது ஆர்கே நகர் போலீஸ் ஸ்டேஷனில் வழக்கு பதியப்பட்டுள்ளது. கடந்த 8ஆம் தேதி நடந்த பிரச்சாரத்தில் அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி பேசியதாக வழக்கு பதியப்பட்டுள்ளது. தாவேக தலைவர் விஜய் மறைமுகமாக என்டிஏ கூட்டணியில் உள்ளார். ஜனநாயகன் திரைப்படம் எப்படி வெளிவந்ததென்று விசாரிக்க வேண்டும் என முத்தரசன் கூறினார். தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற ஒரே கொடியின் கீழ் நாம் தேர்தலில் ஆட்சியை பிடிக்க வேண்டுமென தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நைனா நாகேந்திரன் கூறியுள்ளார். ஜனநாயகன் திரைப்படம் இணையத்தில் வெளியானது தொடர்பாக மத்திய அமைச்சர் எல் முருகன் குறித்து அரசியல் ஆதாயத்துக்காக ஆதவ் அர்ஜுனா குற்றம் சாட்டி வருகிறார். ஒரு ரசிகனாக ஜனநாயகன் திரைப்படம் வெளியான பிறகு தியேட்டரில் சென்று பார்ப்பேன் என அண்ணாமலை தெரிவித்தார். முதல்வர் ஸ்டாலின் நாளை மறுதினம் 5வது கட்ட பிரச்சாரத்தை திருவள்ளூரில் தொடங்குகிறார். ஏப்ரல் 14 மாலை 5 மணிக்கு வேலூர், இரவு 7 மணிக்கு திருப்பத்தூரில் பிரச்சாரம் செய்கிறார். தேனி, கம்பம் தொகுதி தாவேகா வேட்பாளர் ஜெகநாத் மிஸ்ராவை ஆதரித்து நடிகர் பொன்னம்பலம் பிரச்சாரம் செய்தார். தீய சக்தி திமுகவிடம் விஜயகாந்த் ஆரம்பித்த தேமுதிகவை பிரேமலதா அடகு வைத்து விட்டார் என கூறினார். வரும் தமிழக சட்டசபை தேர்தலில் நடிகர் விஜய் நிச்சயம் தாக்கத்தை ஏற்படுத்துவார் என தஞ்சையில் புதிய நீதி கட்சித் தலைவர் AC சண்முகம் கூறினார். தொகுதிக்கு 20,000 முதல் 30,000 வாக்குகளை நிச்சயமாக வாங்குவார் என்றார். விஜயின் வாக்கு வங்கி திமுக கூட்டணியை பாதிக்காது. நடிகர் என்பதால் அவருக்கு கூட்டம் கூடுகிறது. காங்கிரஸ் குறித்த அவரின் பேச்சு முதிர்ச்சியற்றது என புதுக்கோட்டை இலுப்பூரில் ஜோதிமணி MP பேசியுள்ளார். பாஜக RSS ஆதரவாளரான சந்தீப் மிட்டலை DVACயின் தலைமை இயக்குநராக நியமித்த உத்தரவை திரும்பப் பெற வேண்டும் என கோரி தேர்தல் ஆணையத்திற்கு திமுக கடிதம் அனுப்பியுள்ளது. சந்தீப் மிட்டல் மீது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளும் நிலுவையில் உள்ளதாக திமுக தெரிவித்துள்ளது. கோவை மேட்டுப்பாளையத்தில் உள்ள வனபத்திரகாளியம்மன் கோவிலில் அவிநாசி தொகுதி பாஜக வேட்பாளர் எல் முருகன் சாமி தரிசனம் செய்துவிட்டு பிரச்சாரத்தை துவங்கினார். உடல்நலக்குறைவால் கோவை தனியார் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வரும் கோவை வடக்கு தொகுதி பாஜக வேட்பாளர் வானதியை தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை சந்தித்து நலம் விசாரித்தார். சிகிச்சை முறைகள் குறித்து டாக்டர்களிடம் கேட்டறிந்தார். செந்தில் பாலாஜி கலவரம் செய்வதற்காகவே கோவை தெற்கு தொகுதியில் 18 சுயேட்சை வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளார் என அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். கோவிலில் அமர்ந்து மாற்றுக் கட்சியினரை விமர்சித்து பேட்டி எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்த வழக்கில் சென்னை எழும்பூர் தாவேக வேட்பாளர் ராஜ்மோகன், ஓட்டேரி நந்தா, யூடியூபர் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தோல்வி விரக்தியில் அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி அவதூறாக பேசி வருகிறார். தமிழகத்தில் எத்தனை அதிகாரிகளை மாற்றினாலும் திமுக வெற்றியை தடுக்க முடியாது என முதல்வர் ஸ்டாலின் கூறினார். கூட்டணியில் திருமாவளவனை ஒதுக்கிவிட்டனர். பட்டியலின மக்களை திமுகவினர் ஓட்டு வங்கியாகத்தான் பயன்படுத்துகின்றனர் என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். தமிழக மக்களின் எழுச்சியை பார்க்கும்போது 234 தொகுதிகளிலும் திமுக கூட்டணியை வெல்லும். அதிமுக டெல்லிக்கு அடிமையானது அவமானத்துக்குரியது என முதல்வர் ஸ்டாலின் கூறினார். புகாரே இல்லாமல் தலைமை செயலாளர் முருகானந்தம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். தேர்தல் ஆணையம் தேவையின்றி தலைமை செயலாளரை மாற்றியுள்ளது என திமுக MP TR பாலு குற்றம் சாட்டியுள்ளார். புதுக்கோட்டை இலுப்பூரில் நடைபயிற்சியில் ஈடுபட்ட முதல்வர் ஸ்டாலின் திமுக வேட்பாளர் செல்லப்பாண்டியை ஆதரித்து ஓட்டு சேகரித்தார். என் வேட்புமனுவை தள்ளுபடி செய்ய எதிர்க்கட்சிகள் சதி செய்தன என மேற்குவங்க பிரச்சாரத்தில் முதல்வர் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டினார். ஈரானில் சிக்கியிருந்த மேலும் 312 இந்திய மீனவர்கள் ஆர்மேனியா வழியாக பத்திரமாக மீட்கப்பட்டதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அறிவித்துள்ளார். இந்த மீட்பு நடவடிக்கைக்கு உதவிய ஆர்மேனியா அரசுக்கு மத்திய அரசு சார்பில் அமைச்சர் ஜெய்சங்கர் நன்றி தெரிவித்தார். UPI மூலம் ரூபாய் 10,000 அல்லது அதற்கு அதிகமான பணத்தை அனுப்பும்போது 1 மணி நேரம் தாமதமாக செல்லும் வகையில் மாற்றியமைக்க RBI திட்டமிட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் SIR பணிக்கு பிறகு 2 கோடி வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். இறுதி வாக்காளர் பட்டியலில் 13.40 கோடி வாக்காளர்கள் இடம்பெற்றுள்ளனர். மகாத்மா ஜோதிராவ் புலேயின் 200வது பிறந்தநாளை ஒட்டி பார்லிமெண்ட் வளாகத்தில் உள்ள அவரது சிலைக்கு பிரதமர் மோடி மலரஞ்சலி செலுத்தினார். அங்கு வந்த லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுலுடன் சிறிது நேரம் உரையாடினார். பெங்களூரு அருகே அணைகள் பகுதியில் 80,000 இருக்கைகள் கொண்ட புதிய சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தை கட்ட கர்நாடக அரசு டெண்டர் கோரியுள்ளது. ரூபாய் 943.46 கோடியில் 75 ஏக்கர் பரப்பளவில் ஸ்டேடியம் அமையவுள்ளது. அமெரிக்கா ஈரான் போர் நிறுத்தத்திற்கிடையே 2 நாள் அரசுமுறை பயணமாக வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் சென்றார். அவர் இன்று அமீரக தலைவர்களுடன் முக்கிய பேச்சுவார்த்தை நடத்துகிறார். திருவெற்றியூர் வட்டப்பாறையம்மன் 7வது நாள் உற்சவம் கொடியேற்றத்துடன் இன்று கோலாகலமாக துவங்கியது. ஓம் சக்தி பராசக்தி கோஷத்துடன் பக்தர்கள் தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கோட்டைப்பட்டி சென்னிமலையில் உள்ள சென்றாய பெருமாள் கோயிலில் பங்குனி திருவிழா கோலாகலமாக நடந்தது. வீதி உலா வந்த பெருமாளை திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர்.
நாமக்கல் மண்டலத்தில் முட்டை கொள்முதல் விலை ஒரே நாளில் 25 காசுகள் உயர்ந்து ஒரு முட்டையின் விலை 4.55 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கடந்த 4 நாட்களில் மட்டும் 50 காசுகள் வரை விலை அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநர் பொறுப்பிலிருந்து டிஜிபி சந்தீப் மிட்டலை தேர்தல் ஆணையம் விடுவித்துள்ளது. அவரை திரும்பப் பெற தேர்தல் ஆணையத்திற்கு திமுக கடிதம் எழுதியிருந்த நிலையில் அவரை ஆயுதப்படை டிஜிபியாக மாற்றியுள்ளது. லஞ்ச ஒழிப்புத்துறை டிஜிபியாக டேவிட்சனை தொடர்வார் என்று அறிவித்துள்ளது. தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் நாளை அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஜனநாயகன் படம் தேர்தலுக்கு பிறகு ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வசூல் வேட்டையை அள்ளும் என எதிர்பார்த்திருந்தோம். தற்பொழுது இந்த படம் இணையத்தில் வெளியாகி பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியதுடன் மிகப்பெரிய இழப்பையும் ஏற்படுத்தியுள்ளதாக தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர்கள் சங்க தலைவர் சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். சட்டசபை தேர்தலில் போலீசார் தங்களது தபால் ஓட்டுகளை ஏப்ரல் 18 மற்றும் 20ஆம் தேதிகளில் பதிவு செய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அரசியல் கட்சிகள் பணம், நகை, பரிசு பொருட்களை கொடுத்து ஏமாற்றி ஓட்டு கேட்பதால் சட்டசபை தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என மதுரையைச் சேர்ந்த கே ரமேஷ் என்பவர் சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மனு வரும் திங்கட்கிழமை விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வரும் 13ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை லேசான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தருமபுரி, பாலக்கோடு தொகுதியில் திமுக நிர்வாகி செந்தில்குமார் வைத்திருந்த ரூபாய் 1150 எண்ணிக்கையிலான 8000 ரூபாய் கூப்பன்கள், 1800 கிஃப்ட் டோக்கன்களை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். சென்னை தி நகரில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் 28,54 லட்சம் மதிப்புள்ள தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. தங்கம் விலை சவரனுக்கு 200 ரூபாய் குறைந்து 1,12,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிராமுக்கு 25 ரூபாய் குறைந்து 1 கிராம் 14,100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலையில் மாற்றமின்றி 1 கிராம் 265 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சென்னை போயஸ் கார்டனில் உள்ள நடிகர்கள் ரஜினிகாந்த், தனுஷ் வீடுகளில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக போலீஸ் டிஜிபி கட்டுப்பாட்டு அறைக்கு இமெயில் வந்தது. அதன் அடிப்படையில் இருவரின் வீடுகளில் தீவிர சோதனை நடத்தப்பட்டது. பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் அரசியல் கட்சி தலைவர்களின் பிரச்சாரத்தை முன்கூட்டியே திட்டமிட வேண்டும் என அனைத்து மாவட்ட போலீஸ் அதிகாரிகளுக்கும் டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் உத்தரவிட்டுள்ளார். தென்காசி மாவட்டம் மருதம்புத்தூரில் பனை தொழிலாளி மீது எஸ்ஐ இசக்கி ராஜா துப்பாக்கிச்சூடு நடத்தியதை கண்டித்து ஆலங்குளத்தில் போராட்டம் நடத்திய 14 பெண்கள் உள்பட 226 பேர் மீது 4 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சென்னை மாநகர போலீஸ் கமிஷனர் அருண் மாற்றப்பட்டு அவின் தினேஷ் மோதக் புதிய போலீஸ் கமிஷனராக நியமிக்கப்பட்டார். அவர் நேற்றிரவு வேப்பேரியில் உள்ள கமிஷனர் அலுவலகத்தில் பொறுப்பேற்றுக் கொண்டார். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு தொகுதியில் போட்டியிட்ட பாரதிய ஜனதா நட்சத்திர வேட்பாளர் நமச்சிவாயத்துக்கு கள்ள ஓட்டு போட்ட விழுப்புரம் இளைஞர் பிரசாத் என்பவரை போலீசார் கைது செய்தனர். மணிகண்டன் என்பவர் வெளிநாட்டில் இருப்பதால் அவரது வாக்கை செலுத்தியதாக கைதான பிரசாத் வாக்குமூலம் அளித்தார். மலேசியா மற்றும் தாய்லாந்திலிருந்து விமானங்களில் சென்னைக்கு கடத்தி வந்த கொடிய விஷமுள்ள ராஜநாகங்கள், நல்ல பாம்புகள் மற்றும் குரங்குகள் என 49 அபூர்வ வகை உயிரினங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக ஒருவர் கைதான நிலையில் தப்பிய மற்றொருவரை அதிகாரிகள் தேடுகின்றனர். அமெரிக்கா, ஈரான் இடையே பாகிஸ்தானில் அமைதி பேச்சுவார்த்தை நடந்து வரும் சூழலில் இஸ்ரேலின் ஆர்மிட் பகுதிகள் உள்ள ராணுவ கட்டமைப்புகள் மீது ஹிஸ்புல்லா அமைப்பு ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளது. அமெரிக்காவின் மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் விண்டோஸ் இயங்குதளத்தை பயன்படுத்துவதை நிறுத்திவிட்டு ஓபன் சோர்ஸ் இயங்குதளமான லினக்ஸுக்கு மாறப்போவதாக பிரான்ஸ் அரசு அதிரடி அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. தங்கள் நாட்டின் தரவுகள் அமெரிக்க நிறுவனங்களின் கட்டுப்பாட்டில் இருப்பதை குறைக்க இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. அமெரிக்க துணை அதிபர் வான்ஸ் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீஃபை சந்தித்து பேசினார். 6 வாரமாக நீடித்து வரும் அமெரிக்கா ஈரான் போர் முடிவுக்கு கொண்டுவரும் முயற்சியாக இந்த சந்திப்பு பார்க்கப்படுகிறது. ஈரான் ஒத்துழைத்தாலும் இல்லாவிட்டாலும் ஹார்முஸ் ஜலசந்தி திறக்கப்படும். ஹார்முஸ் கடல் வழியை அமெரிக்கா விரைவில் திறக்கும் என அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார். அமெரிக்க பற்றாக்குறையை குறைக்க அதிபர் டிரம்ப் விதித்த 10% உலகளாவிய இறக்குமதி வரிக்கு கோர்ட் தடை விதித்துள்ளது. 1974ஆம் ஆண்டு சட்டப்படி அவசர காலங்களில் மட்டுமே வரி விதிக்க முடியும். பற்றாக்குறையை சரி செய்ய இதை பயன்படுத்த முடியுமா என சர்வதேச வர்த்தக நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. 2 வார கால போர் நிறுத்தம் அமலான சூழலில் ஈரானுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்த அமெரிக்க துணை அதிபர் தலைமையிலான குழு பாகிஸ்தான் வந்தடைந்தது. ஈரானிய குழுவும் பாகிஸ்தான் வந்தடைந்த நிலையில் போர் நிரந்தரமாக முடிவுக்கு வரும் என உலக நாடுகள் எதிர்பார்க்கின்றன.
ஓரியன் விண்கலத்தில் நிலவை நெருங்கி சுற்றி வந்து சாதனை படைத்த நாசாவின் ஆர்டெமிஸ் 2 திட்டக்குழுவினர் மீண்டும் பூமிக்கு திரும்பினர். பசிபிக் பெருங்கடலில் ஓரியன் விண்கலம் வெற்றிகரமாக தரையிறங்கியது. நிலவுக்கு சென்ற 4 விஞ்ஞானிகளும் பத்திரமாக பூமிக்கு திரும்பினர். விண்வெளி ஆய்வில் அமெரிக்காவின் ஆதிக்கத்தை நிலைநாட்டும் வகையில் மிக விரைவில் செவ்வாய் கிரகத்திற்கு மனிதர்களை அனுப்பும் பணிகளை துரிதப்படுத்த நாசாவுக்கு அதிபர் டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார். IPL கிரிக்கெட் தொடரில் பெங்களூரு அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. காரைக்கால் திருநள்ளாறு ஸ்ரீ சனி பகவான் கோவிலில் பிரபல பின்னணி பாடகி அனுராதா ஸ்ரீராம் குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து அனுராதா ஸ்ரீராம் தம்பதி பக்தி பாடல்கள் பாடி அனைவரையும் மெய்சிலிர்க்க வைத்தனர். இளையராஜாவின் 50 ஆண்டு திரையிசை பயணத்தை முன்னிட்டு அமெரிக்காவில் 10 நாள் சுற்றுப்பயணம் செய்து இசை நிகழ்ச்சிகளை நடத்துகிறார். வருகிற ஆகஸ்ட் மாதத்தில் அமெரிக்கா மற்றும் கனடாவை உள்ளடக்கிய நியூ ஜெர்சி, வாஷிங்டன், சிகாகோ, அட்லாண்டா, டால்ஸ், ஹூஸ்டன், சியாட்டில், ஜான் ஜோசே, டொராண்டோ உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட நகரங்களில் அவர் நேரடியாக இசை நிகழ்ச்சிகளை நடத்த உள்ளார். நடிகர் விஜயின் ஜனநாயகன் திரைப்படம் தியேட்டர்களில் வெளியாவதற்கு முன்பே இணையத்தில் முழு படமும் கசிந்திருப்பது வேதனை அளிக்கிறது என இயக்குநர் மாரி செல்வராஜ் தெரிவித்துள்ளார். தேர்தல் நேரத்தில் ஜனநாயகன் திரைப்படம் இணையத்தில் கசிந்ததை கடுமையாக கண்டித்துள்ளார் இயக்குநர் அமீர். இதன் பின்னணியில் உள்ள சதி குறித்து சிபிஐ அல்லது சிபிசிஐடி விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்டவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றார். ஒரு பக்கம் இசை, மற்றொரு புறம் நடிப்பு என பிஸியாக உள்ளார் GV பிரகாஷ். சமீபத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற இவரிடம் தனுஷ், அவரது மகன்கள் குறித்து கேள்வி எழுந்தது. அதற்கு அவர் யாத்ரா விரைவில் கதாநாயகனாக அறிமுகமாவதற்கான பயிற்சியில் உள்ளார். இதற்காக 6 பேக் உடல் அமைப்பை அவர் கட்டமைத்து வருகிறார். சரியான நேரம் வரும், அவரின் தந்தை தனுஷ் அது பற்றி அறிவிப்பார் என்றார். பழைய படங்கள் ரீரிலீஸ் ஆவது ட்ரெண்ட் ஆகி வருகிறது. 2005 பேரரசு இயக்கத்தில் விஜய், அசின், பிரகாஷ்ராஜ் நடிப்பில் வெளியாகி வரவேற்பை பெற்ற படம் சிவகாசி. அதேபோல் 2002 லிங்குசாமி இயக்கத்தில் மாதவன், மீரா ஜாஸ்மின், அதுல் குல்கர்னி நடிப்பில் வெளியாகி வெற்றி பெற்ற திரைப்படம் ரன். இந்த 2 படங்களும் டிஜிட்டல் தரத்தில் மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் ஏப்ரல் 24 ரீரிலீஸ் ஆவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் தியேட்டரில் வெளியாகும் முன்பே இணையதளங்களில் லீக் ஆனது. ரஜினி, கமல், சிரஞ்சீவி என பல சினிமா பிரபலங்கள் கண்டனம் தெரிவித்தனர். இதில் நாயகியாக நடித்த பூஜா ஹெக்டே வெளியிட்ட பதிவில், எங்கள் படம் ஆன்லைனில் லீக் ஆனதையும் அதை சட்டவிரோதமாக பகிர்வதையும் பார்க்கையில் எனக்கு மட்டுமல்ல, அதில் பணியாற்றிய அனைவருக்கும் வருத்தம் அளிக்கிறது. விஜயின் கடைசி படத்தை தியேட்டரில் கொண்டாட வேண்டாமா? பைரசியை ஊக்குவிக்காதீர்கள், படம் சரியான நேரத்தில் வெளியாகும் என்கிறார். படத்தின் ஹீரோவான விஜய் இது பற்றி எதுவும் பேசவில்லை. 2026 ஆண்டு ஆரம்பித்து 100 நாட்கள் முடிவடைந்துள்ளது. கடந்து போன இத்தனை நாட்களில் ஒவ்வொரு வாரமும் சராசரியாக 4-5 படங்கள் வெளியாகின. நேற்று வெளியான 5 படங்களுடன் சேர்த்து இதுவரை 75 படங்கள் ரிலீஸ் ஆகியுள்ளன. ஜனவரி முதல் ஏப்ரல் 2 வாரம் வரை முறையே 22, 23, 22, 10 படங்கள் ரிலீஸ் ஆகியுள்ளன. இவற்றில் 4-5 மட்டுமே வெற்றி பெற்றுள்ளன. இது வெறும் கசிவு அல்ல, நேரடியான திருட்டு என ஜனநாயகன் பட கசிவு குறித்து நடிகர் சூரிய ஆவேசம். நாங்கள் உருவாக்குவது படம் இல்லை, நம்பிக்கை. அதை காப்பது பொறுப்பு இல்லை, கடமை என தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார்.